நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என ஜிப்மர் தினக்கூலி ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்து 2வது நாளாக தொடர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசு நிறுவனமான ஜிப்மரில் 54,000க்கும் தினக்கூலி ஊழியர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். மேலும் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என நீதிமன்றம் 2 முறை உத்தரவிட்டும் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு 90 நாட்களில் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் ஜிப்மர் நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. 3 மாதங்களாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஜிப்மர் நிர்வாகம் தற்போது மேல்முறையீடு செய்துள்ளது ஊழியர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஜிப்மர் இயக்குனர் அலுவலகம் முன்பு ஒன்று சேர்ந்து ஊழியர்கள் அலுவலக வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம் செய்யாவிட்டால் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை குடும்பத்துடன் புறக்கணிப்போம் எச்சரிக்கை விடுத்ததை சூப்பர் நிர்வாகத்தின் அட்மினிஸ்ட்ரேஷன் அதிகாரி ஹவாய் சிங், துணை இயக்குனர் ரங்கபாஷிகம், மருத்துவ அதிகாரி வினோத்குமார் ஆகியோர் உடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் மீண்டும் ஊழியர்கள் தரையில் அமர்ந்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் மத்திய அரசு கீழே இங்கே வரும் ஜிப்மர் மருத்துவமனையில் 25 ஆண்டுகளாக தினக்கூலிகளாக சொற்ப சம்பளத்தில் 12,000 சம்பளத்தில் நாங்கள் இன்று வரை தினக்கூலியாகவே பணி செய்து வரோம். 2 முறை கோர்ட்டு தீர்ப்பு வாங்கியும் இந்த ஜிப்மர் நிறுவனம் எங்களுக்கு மேல்மூடு என்று சென்று எங்களுக்கு இன்னும் நிரந்தர பணி வழங்காமல் இப்போது உச்சநீதிமன்றத்தை நாடி மேல்மூடை போயிருக்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட கேஸு வழக்குன்னு எங்களுடைய வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க. எங்களுக்கு வாழறதுக்கே வழி இல்லை. எங்களுக்கு ஒரே கோரிக்கை, எங்களை பணி நிரந்தரம் மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம். இந்த பணி நிரந்தரம் வலியுறுத்தி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட நாங்கள் புறக்கணிக்கிட்டு தயாராக இருக்கிறோம். 547 குடும்பம் இருக்கிறோம். இந்த 547 குடும்பத்தில் உள்ளவங்களும் உற்றார் அனைவரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புறக்கணிக்கிறத முடிவெடுத்திருக்கிறோம். எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். எங்களுடைய வாக்குரிமையை புறக்கணிக்கிறோம். தேர்தலை புறக்கணிக்கின்றோம். குடும்பத்தோடு புறக்கணிக்கின்றோம். போராட்டம் இது போராட்டம். தொழிலாளிகள் ஏமாளி இல்லை. பெறுவோம் போராடி பெறுவோம். பணி நிரந்தரம் பெறுவோம்.